வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு சின்ன ரோப் டாய் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது ரீசார்ஜபிள் ரோப் டாய். ஈஸியாக நம்ம விளையாண்டுட்டு சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செல் ஹோல்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 டிசி மோட்டர் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டருக்கு உண்டான 2 புள்ளி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல் லித்தியம் செல்லு. இது லித்தியம் அயான் செல்லு. அது ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். அது எந்த ஸ்விட்ச் வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்விட்ச்சு. இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிவிசி ஷீட்டில் 2 மோட்டர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிவிசி ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டான கேப் கரெக்டாக வருதா, அந்த 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு நூல் த்ரெட்டு போகிற அளவுக்கு நமக்கு கேப் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு கேப் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் என்ன பண்ணுறேன்னா, டேப்பு யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் கம்மி பண்ணுற மாதிரி நான் டேப் அடிக்கிறேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, அந்த கயர் பார்த்திங்கன்னா க்ரிப்போட அழகாக மூவ் ஆகும். ஸோ இந்த கேப் இருக்கணும். ஸோ அந்த கேப்பு ஏற்ற மாதிரி 2 இதுக்குமே டேப் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 மோட்டரையும் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி 2மே ஜோடியாக ஒட்டி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 2 மோட்டரையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டி வைக்க போகிறோம். ஷீட் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த மோட்டரை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டருக்கு மேலே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கும் நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லை நம்ம போட்டுட்டு வயரிங் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலாகவும் நமக்கு இருக்கும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சை நம்ம ஃபிட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் ஸ்விட்ச் இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்விட்ச் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்விட்ச்னா பட்டன் ஸ்விட்சு. இது புஷ் பட்டனு. ஸோ எப்போ நம்ம அழுத்தி பிடிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் அந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பட்டனையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒயர் கனெக்ஷன் நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் பார்த்திங்கன்னா கரெக்டான டைரெக்ஷனில் ரன் ஆகும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பைப் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த கயிறு இந்த மாதிரி போகிற அளவுக்கு. ஸோ நான் கயிறு எல்லாமே நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா அழகாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் விளையாடலாம். இதை வச்சுட்டு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு விளையாட்டு மாதிரி அழகாக நீங்கள் இதை வச்சு விளையாடலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.